श्रीमहागुरुभ्यो नमः। हरिः ओम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்ம சம்யம யோகத்தின் மகிமையை விளக்கிச் சொல்லும் ஸ்ரீ பத்மபுராணத்திலிருந்து ஒரு கதையை பார்ப்போம். கோதாவரி நதிக்கரையில் ஞானஸ்ருதி என்கிற ஒரு அரசு புரிந்து வந்தார். இந்த ஞானஸ்ருதி என்கிற இந்த ஒரு ராஜா, அவர் அந்த ராஜ தர்மத்தின்படி தன்னுடைய ஆட்சியை நடத்தி மக்களுக்கு என்னென்ன தொண்டுகள் அவரால் செய்ய முடியுமோ அனைத்தையும் அவர் செய்து, பொதுவாக பர்சனலாக அவர் போயிட்டு என்னென்ன குறைகளாக இருந்தாலும் அதை கேட்டறிந்து அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து, ஒரு நல்ல ராஜா என்றால் எப்படி இருக்கணும் என்று எல்லாருமே ஆசைப்படுவாளோ அந்த ராஜாவை போலவே அவரும் இருந்தார் என்று சொல்கிறார். இப்படி இருக்கும் இந்த ஞானஸ்ருதி என்பவர், இவர் உண்மையை மட்டுமே பேசுவார். பிரஜைகளின் அந்த துக்கத்தை பொறுத்திருக்க மாட்டார். ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தது என்றால் அதை அந்த நிமிடமே சால்வ் பண்ணிடுவார், அதை அந்த நிமிடமே சரிப்படுத்திடுவார். இந்த விஷயத்தை தள்ளி போடுற பழக்கம் அவருக்கு கிடையாது. எந்த ஒரு காரணத்தை சொல்லும் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிக்கவும் மாட்டார். அதனால் பிரஜைகளுக்கு ஒரு நல்ல ராஜாவாக, நல்ல அரசனாக அவர் இருந்தார் என்று தெரிகிறது. இப்படி இருக்கும் ஞானஸ்ருதி என்கிற இந்த ராஜாவை பார்க்க தேவர்கள் கூட ஆசைப்பட்டார் என்றும் சொல்கிறார். அப்படி இருக்கும் தேவர்கள் அன்னப்பறவையின் சொரூபங்களை எடுத்து இந்த ராஜாவை பார்க்க வரலாம். இப்படி ஒவ்வொரு முறையும் தேவர்கள் வரும்போது, ஒரே ஒரு நாள் தேவர்கள் எல்லாருமே அன்னப்பறவையின் சொரூபத்தில் வரும்போது சில தேவர்கள் நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்கிறாளாம் அந்த இடத்தில், தேவலோகத்தில். அப்போ மற்ற தேவர்கள் எல்லாருமே கேட்குறாளாம் அவளை பார்த்து, ஏன் நீங்கள் வரமாட்டேன்? ஞானஸ்ருதி எவ்வளோ பெரிய ராஜா, எவ்வளோ பெரிய அரசன், இவனை பார்ப்பதற்கு நாங்கள்லாம் தவித்துன்னு இருக்கோம், இவனை பார்க்கணும் என்ற ஆசையோடு உள்ள எப்போ பார்ப்போம் என்று ஏக்கத்தோடு தவித்துன்னு இருக்கோம். அப்படி இருக்கும் இந்த தேவ குலத்தில் இருக்கும் நீயே வரமாட்டேங்கிறாய் என்று கேட்குறாளாம் இவா. இப்படி கேட்கும்போது அந்த வராத தேவர்கள் அவா சொல்கிறாளாம், ஞானஸ்ருதி என ஞானஸ்ருதி, இவனை விட ஒளி பொருந்திய சுரூபம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஞானி இருக்கார், அவர்தான் ரைபியர் என்று சொல்கிறாளாம் இவா. இதை கேட்ட உடனே தேவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமாம். யார் இந்த ரைபியர்? புதுசாக வராரு, இது வரைக்கும் நமக்கு ஞானஸ்ருதியாக தான் தெரியும், உலகத்திலேயே சிறந்தவர் இவர்தான், ஒளி பொருந்திய சுரூபமுடையவர், உண்மையை மட்டுமே பேசுகிறவர், தர்ம வழியில் நடப்பவர் என்று இவரை தான் தெரியும். இது யார் ரைபியர் என்று புதிதாக இருக்காரு என்று யோசித்து கொண்டே அன்னப்பறையின் சுரூபத்தில் போராலாம் நம்மளோட ராஜாவை பார்க்க. இப்படி ராஜாவை பார்க்க போகும்போது இந்த தேவர்கள் சொன்னதை இப்போ வந்த தேவர்கள் எல்லாருமே ராஜா கிட்ட சொல்கிறாளாம். இதை கேட்டு இந்த ராஜாவுக்கு ஒரு ஆச்சரியமாகதான், ஒரு மனதுக்குள்ள ஒரு எண்ணம் வர்றதாம். இந்த ரைபியர் யாராக இருக்க முடியும்? இவர் நமக்கு ஈடானவராக இருக்க முடியுமா? இவருக்கு இந்த சக்தியெல்லாம் எப்படி வந்திருக்கும்? இவருடைய புகழுக்கான காரணம் என்ன? மற்ற தேவர்கள் எல்லாருமே வரும்போது சில தேவர்கள் மட்டும் சொல்கிறா என்றால் அப்போ இதில் ஏதோ விஷயம் இருக்குது. இந்த ரைபியர் யார் என்று தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கே என்று இந்த ராஜா யோசிக்கிறாராம். அப்போது தன்னுடைய சாரதியாக இருக்கும் மகனை, அந்த ரைபியர் எங்கே இருந்தாலும் தேடி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறாராம் நம்மளோட ராஜா. இப்படி சொன்ன உடனே இந்த மகனும் கிளம்புறானாம். பாரத தேசம் முழுக்க சுற்றி பார்த்துட்டு கடைசியில் காஷ்மீரத்துக்கு போகிறான், ஜம்மு காஷ்மீருக்கு போகிறான். காஷ்மீரில் போயிட்டு ஒரு நதிக்கரையில் ஒரு மாட்டு வண்டி இருந்தாராம். அது பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தான், ஒரு சாதாரண நபர். இந்த சாதாரண நபர் பார்க்கறதுக்கு ஒரு பிக்ஷைக்காரரை போல தான் இருந்தார். கிழிந்து போன துணியோட, பரட்ட தலையோட, தாடி முகம் நிறைய தாடியோட, மீசையோட, இப்படி ஒரு மாதிரி பிக்ஷைக்காரனோட ஒரு லுக்கில் தான் இருந்தாராம் இந்த நபர். இவரை பார்த்தோன்னே இவர் சொரூபம் இப்படி இருந்தாலும் இவரோட தேகத்திலேருந்து, இவரோட அந்த உடல்லேருந்து ஒரு பெரிய ஒளி கிளம்பி வர்றதை பார்க்குறாராம் நம்மளோட இந்த மகன் சாரதி. இதை பார்த்து இவர் தான் ரைபியராக இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அங்கே போகிறாராம். நீங்கள் தானே ரைபியர் என்று கேட்குறாராம் இவர். இப்படி கேட்கும்போது ஆம் நான் தான் என்று சொல்கிறாராம் இவர். இப்படி சொன்ன உடனேயே நம்மளோட இந்த சாரதி சந்தோஷமடைந்து, எங்களோட ராஜா ஞானஸ்ருதி உங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறார், உங்களை பார்ப்பதற்கு அவர் எவ்வளோ செல்வம் வேணாலும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார், அப்படி இருக்க நீங்கள் வந்தே ஆகணும் என்னோட ராஜ்யத்துக்கு என்று சொல்கிறாராம் இவர். ரைபியர் சிரித்து கொண்டே சொல்கிறாராம், ஒன்றுத்துக்கும் உதவாத உங்களோட செல்வத்தை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு அந்த இறைவனின் சிந்தனை இருக்குது, அதுவே நான் வாழப்போதும் என்று சொல்கிறாராம் ரைபியர். இதை கேட்ட உடனே இந்த மகனும் ஓடி சந்தோஷத்தில் ஓடி போகிறானாம் ஞானஸ்ருதியை பார்ப்பதற்கு. இப்படி ஞானஸ்ருதியை பார்ப்பதற்கு போயிட்டு அந்த ராஜாவிடம் சொல்ல, அந்த ராஜாவும் அங்கேருந்து தலை தெறிக்க ஓடி வராராம். அவரோட ரதத்தில் அப்படியே ஓட்டிண்டு ஓடி வராராம்.
வந்து ரைபிரேன் காலில் நமஸ்கரித்துட்டு, ரொம்ப பெரிய மகான் என்று கேள்விப்பட்டேன், நீங்களும் ஒளிபரந்திய சுரூபத்தோடு இருக்கேளே, உங்களுடைய இந்த ஒரு சக்திக்கு, இந்த ஒரு புகழுக்கு, இந்த ஒரு தெய்வீகத்தன்மைக்கு, ஆன்மீகத்தன்மைக்கு என்ன ரகசியம் என்று கேட்குறாராம் இந்த ராஜா. அப்போ ரைபிர் சொல்கிறாராம், ஒன்றுமில்லை, தினமும் நான் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தை பாராயணம் செய்கிறேன். அதை பாராயணம் செய்து என்னை நானே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன். அதை நான் படித்தும் அதை பயிற்சி செய்ததால் எனக்கு இந்த பலன் கிடைத்தது என்று சொல்கிறாராம். எனக்கும் அந்த 6வது அத்தியாயத்தை உபதேசம் செய்ய வேண்டும் என்று இந்த ராஜா கேட்க, அவருக்கும் உபதேசமாக நம்மளோட ரைபியர் இந்த உபதேசத்தை தர, அந்த ராஜாவும் நம்மளோட ஞானஸ்ருதியும் இந்த அத்தியாயத்தை பாராயணம் செய்து இறுதியில் முக்தி அடைந்தார் என்று கதை முடிகிறது. ஸ்ரீமத் பகவத்கீதையின் 6வது அத்தியாயமான ஆத்மசம்யம யோகத்தின் மகிமையை விளக்கிச் சொல்லும் ஸ்ரீ பத்மபுராணத்திலிருந்து ஒரு கதை இதுவே. சமஸ்த லோகாஹ சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணமஸ்து.